குச்சிப்பாளையம் கிராமத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் காயம் பெற்றவர்களை இங்கே பார்த்து ஆறுதல் சொல்கின்ற வகையில் வந்திருக்கின்றோம். இந்த செய்தியை எனக்கு எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு 11:15 மணிக்கு தொடர்பு கொண்டு அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் விஷயம். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வெடி விபத்து சேதத்தில் நடந்திருக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியலைங்க என்ன. அவர் சொல்ல விஷயத்தை சொல்லி பார்த்துட்டு வா சொல்லி சென்னையில் தான் வந்து பார்க்க வந்தோம். அதுக்கு முன்பாக கழக தோழர்களும் இங்கே எங்களுடைய ஒன்றிய செயலாளர்லாம் இங்கே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து இங்கே ஆறுதல் கூறி கொண்டிருந்தார்கள். இங்கே சிகிச்சை இந்த கல்லூரி மருத்துவமனையில் நல்ல சிகிச்சைகள் தொடர் சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பாதிக்கப்பட்ட கிராமங்களில் கோயில் விழாக்களில் அது நடக்கிறது. ஜாக்கிரதையாக இல்லாமல் இந்த காரணத்தால் தெரியாத ஒரு திடீரென்று ஏற்பட்ட நிகழ்வான் அடிப்படையில் விபத்து ஏற்பட்டு கிட்ட 50%, 40% என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உரிய சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேல் சிகிச்சைக்காக 2 குழந்தைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போது அரசாங்கம் இப்போ உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா அப்போல்லாம் உடனடியாக ஏற்படுகின்ற நிகழ்வுக்கு தான் அடிக்கடி உடனுக்குடன் நிவாரணம் முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து உரிய நேரத்தில் வழங்கி கொண்டிருப்பார்கள் கடந்த முதல்வர்கள், எங்களுடைய தலைவர்கள். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட நோயாளர் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் நல்லா வைகோ வந்து திமுக விட்டு விலகி பேட்டியா கொடுத்துட்டு ஒரு வேலை பதவி கிடைக்கிறதுக்கா போறாங்க. யாரும் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப தாவேகா கட்சியில விஜய் தலைமையிலான கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அது அவங்க இப்ப நம்ம மனசாட்சி தான் வேணும். இப்ப மனசாட்சி பரிசீலனை செய்ய வேண்டும். எப்படி இந்த தோழர்கள் தான் எங்களுடைய தோழர்கள் தான் அவர்களுடைய வெற்றிக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது. இப்போ ஆஃபர் பண்ணுகின்ற இடத்தில் உருவாக்கி கொடுத்தது திமுக தான். அந்த தோழர்கள் திமுகவுடைய தோழர்கள் உழைத்து வெற்றி பெற வைத்து அடிப்படையில் இப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ போகிறாங்க. முன்னெல்லாம் ஆஃபர் கொடுக்கவில்லை, வாங்க போங்கன்னாங்க. இப்போ மதித்து வீடு தேடி வராங்க என்றால் அந்த தகுதியை உருவாக்கி கொடுத்தது எங்களுடைய தலைவர் அவர்கள். ஆக உரிய இடத்தில் அவர்கள் அங்கே உடைத்து வைத்து உரிய இடத்தில் வைத்து இந்த அலையிலையும் இந்த ஒரு பெரிய சுனாமி போல இந்த ஒரு தாக்கம் ஏற்பட்ட நேரத்தில் அவரவர்களுக்கு உரிய சீட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் கூட்டணி தோழர்கள். அந்த வெற்றி பெற்றதன் காரணமாக இப்போது தாவாக்காக டிவிக்கு அழைக்கின்றார்கள். இல்லை அழைப்பாங்களா? அழைக்க மாட்டாங்க. அந்த அழைப்பு கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட மனம் கோணாமல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உரிய ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த உரிய அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி இல்லாத போது அங்கீகாரம் கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற தலைவர் அவர்கள். எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி பெற்றவுடன் விஜயகாந்துடைய வாக்கை பெற்றவுடன் அதை ஆட்சி அமைத்தவுடன் 6 மாதத்துக்கு அந்த கூட்டணி முறித்து தொடுத்தினார்கள் இந்த கட்சியெல்லாம். அது இப்போ ஆனால் இவர் எங்களுடைய முதல்வர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கூட்டணியை ஆட்சியில் இருக்கும்போதும் அரவணைத்து கொண்டு உரிய அங்கீகாரம் கொடுத்து செய்தார்கள். இப்போ நட்பு என்றால் சோதனை வருங்காலத்தில் சோதனை வருங்காலத்துல உதவ வேண்டும். அது உண்மையான நட்பு உள்ளவர்கள். அந்த நட்புக்கு ஒரு இலக்கணம் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பாதிப்பாங்க அப்போ உடன் இருக்கின்றவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். வைகோ இப்போ போயிருக்காரு. அவர் இப்போ அவர் எடுக்கின்ற முடிவுகள்
இன்னும் சொல்ல போனால் வைகோ அவருடைய கட்சியில் உழைத்தவர்களுக்கெல்லாம் யாரும் பதவி கொடுக்கல. எம்பி எலெக்ஷன்டா அவர் மகன். அதே போல எம்பி வரும்போது எலெக்ஷன் ஆனால் அவர் மகன் தான் நிறுத்துறாரு. இப்போ சத்யா மல்லை சத்யா இந்த கட்சியுடைய வைகோவுடன் வளர்ந்து கூடிய உழைத்தவர்கள். அப்போ வந்து வைகோ அவர்கள் கட்சி விட்டு போகும்போதெல்லாம் இளைஞர்கள்லாம் எங்களிடம் வந்து விட்டார்கள். திமுகவில் இருக்கவெல்லாம் முதியோர்கள், வயசானவர்கள் என்று சொல்லி தான் வைகோ கட்சியை ஆரம்பித்தார்கள். அப்போ இளைஞர்கள்லாம் எங்களுடைய பக்கம் வீராவசி. இப்போ யாரும் இளைஞராக இருக்கின்றார்கள். திமுக என்றும் இளமையாக எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது. வைகோ தான் முதுமையாயிட்டு இப்போ ஆதரவு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர் பேச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியில் திமுகவுக்கு எங்களுக்கும் வாக்கிய வரப்பு சென்டர் இல்லை, ஆனா எங்களை பேசினா யாரா இருந்தாலும் நாங்க பதிலடி கொடுப்போம்னு பேசிட்டு அடிக்கட்டுமே, அவங்க அடிப்பாங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அது திமுக சுமந்த மூட்டை. திமுக சுமந்தது. திமுக தொண்டர்கள் உழைப்பால் அவர் மார்ஜினிலே வெற்றி பெற்றார். கடந்த எம்பியும் மார்ஜினில் தான் வெற்றி பெற்றார். இப்பயும் அதான் வெற்றி பெற்றுக்க. திமுக வாக்குகள் பெற்று வாக்கு பெற்றார்கள். அவர்கள் இப்போ அந்த தகுதி, அந்த எம்பிக்கு தகுதி என்றால்தான் இப்போ மாநில தலைவராக இருக்கிறார்கள். நன்றியை மறக்கின்றவர்கள் அல்ல நாங்கள். அடிக்கடி நன்றியை மறக்கின்றவர்கள் அவர்கள். அதெல்லாம் மாற்றிடம் தேடி போய் இப்போ அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அங்கீகாரம் பெற்றதுக்கு திமுக தான் காரணம் என்ன திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, விமர்சிக்கிறாங்க கடுமையா அப்படின்ட்டு. அவராச்சும் கொஞ்சம் மற்றவங்களோட மனசாட்சியோட இருக்கார். மற்றவங்களாம் மனசாட்சியை மறந்துட்டு போட்டாங்க. இவர் இந்த மனசாட்சியில தடுமாறிட்டு இருக்கார். வேற வழி இல்லாம மனசாட்சியோட இருக்கிறார். தமிழகத்துல இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி தான் இருக்கு? பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து தான் இருக்கு. அது நீங்க தான் சொல்லணும், பத்திரிகையாளர் தான் சொல்லணும். நாங்கள் சொன்னால் எதிர்கட்சி இந்த ஆளுங்கட்சி மூச்சு வாங்கிறதுக்கு டைம் கொடுங்க. மூச்சு வாங்குறதுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க, டைம் கொடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் பத்திரிகை சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.